விஜய் டிவியின் முன்னணி சீரியலான சிறகடிக்க ஆசை தற்போது உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. ரோகிணியின் முகத்திரை கிழிந்து அவர் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலையில் இன்று வெளியாகியுள்ள புரோமோ வீடியோ கதையின் போக்கையே மாற்றியமைக்கும் விதமாக அமைந்துள்ளது. ஆதரவற்ற நிலையில் நிற்கும் ரோகிணி பார்வதியிடம் தஞ்சம் புகுகிறார். ஆனால் நேர்மையான பார்வதி, நீ செய்த துரோகத்திற்கு அண்ணாமலை குடும்பம் உன்னை ஒருபோதும் மன்னிக்காது, என் வீட்டில் உனக்கு இடமில்லை என்று கூறி பணத்தை மட்டும் உதவிக்காக கொடுத்து அவரை அனுப்பிவிடுகிறார். இதனால் ஆத்திரமும் அவமானமும் அடைந்த ரோகிணி வேறு வழியின்றி முத்து மற்றும் மீனாவின் பரம எதிரியான சிந்தாமணியிடம் செல்கிறார். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் முத்து மீனா மீது ஏற்கனவே வன்மத்தில் இருக்கும் சிந்தாமணி ரோகிணிக்கு ஆதரவளிக்க முன்வருகிறார். நீ கவலைப்படாதே, உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சிந்தாமணி வாக்குறுதி அளிக்க ரோகிணி தனது வஞ்சக திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். முத்துவையும் மீனாவையும் எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றும் மனோஜை மீண்டும் தன்னிடம் வரவழைக்க வேண்டும் என்றும் ரோகிணி சபதம் எடுக்கிறார். சிந்தாமணியின் வில்லத்தனமான யோசனையின்படி ரோகிணி அடுத்ததாக காவல் நிலையத்தை நாட அதிக வாய்ப்புள்ளது. அண்ணாமலை, ரவி மற்றும் ஸ்ருதி மீது புகார் அளிக்காமல் தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக விஜயா, மனோஜ், முத்து மற்றும் மீனா மீது பொய் புகார் அளிக்க அவர் திட்டமிட்டுள்ளார். முத்துவை சட்ட ரீதியாக சிக்க வைத்து அதன் மூலம் மனோஜின் பரிதாபத்தை சம்பாதிக்கலாம் என்பது ரோகிணியின் கணக்கு. ஆனால் எப்பேற்பட்ட சதித்திட்டங்களையும் அசால்ட்டாக முறியடிக்கும் முத்து இந்தச் சிக்கலையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதே இனிவரும் எபிசோடுகளின் சுவாரஸ்யம். தற்போது முத்து மற்றும் மீனா இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ரோகிணியின் இந்த விபரீத தாக்குதல் அவர்கள் இருவரையும் மீண்டும் ஒன்றிணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனாவின் மதிநுட்பமும் முத்துவின் துணிச்சலும் சேரும்போது ரோகிணி மற்றும் சிந்தாமணியின் கூட்டணி மண்ணை கவ்வுவது உறுதி. அண்ணாமலை குடும்பத்தை அழைக்கத் துடிக்கும் இந்த விஷக்கூட்டணியை முத்து மீனா ஜோடி எப்படி வீழ்த்தப் போகிறார்கள் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.